கட்டி பிடிச்சிக்கலையா? கட்டி பிடிக்கல. கை தான் கொடுத்தாங்களா? ஆமா. கை கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. க்ளவுஸ் போட்டிருந்தாங்களா? க்ளவுஸ் போடாமல் இருந்தாங்களா? போடாம தான் இருந்தாங்களா? பாவம். மக்கள்லாம் பார்த்து ஒரே பூரிப்பு. ஏன்னா நம்ம சுதந்திரம் அடைந்த போது ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று பாரதி சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய சரித்திரம் வாய்ந்த நிகழ்வு. அதில் கூட்டு உட்கார வச்சு இவரையும் உட்கார வச்சு அவரையும் உட்கார வச்சு பழனிசாமி ஒரு 420 இன்றைக்கி 840 மாறிட்டாரோ இன்னும் எனக்கு தெரியாது. இவரை கண்ணா பின்னான்னு வாயில் வந்தெல்லாம் பேசினார். யார் பேசினார்? டிடிவியை எடப்பாடி பேசினாரு, எடப்பாடி டிடிவியை பேசினார். 2 பேரும் மாறி மாறி பேசிட்டாங்க. நீ தான் நான் தான்னு. இந்த கட்சி உள்ளுகளில் வந்துட போகிறான் அவனு கம்பீரமாக நின்னாங்க எல்லாரும். ஆகவே இப்படிப்பட்ட இரு துருவங்களாக இருந்த இவர்களை மக்கள் புறக்கணித்து தூணு துப்பி தூரமாக வைத்த இவர்களை இன்றைக்கி பிஜேபி ஒன்றா சேர்த்து அடகு பார்க்குது. என்ன ஆனார் ஓபிஎஸ் தெரியாது, என்ன ஆனார் சின்னம்மா சசிகலான்னு புரியாது. ஸோ இப்படிப்பட்ட மேடை தானே நம்ம இன்றைக்கி பார்த்தோம். எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் சொன்னாரா? அந்த மேடையில் குக்கர் படத்தை போட்டவங்கள எம்ஜிஆர் படம் இருந்ததா? தலைவர் படம். அந்த பேனர் தலைவருக்கு பிறந்தநாள் விழா எடுத்தேன்னு பேசுகிற பிரைம் மினிஸ்டர் யார் படத்தை போட்டிருக்கணும்? நீ உண்மையான உணர்வு இருந்தால் சொல்கிறேன். உங்களுக்கு கிடையாது. வாயளவில் தலைவர் பேரையும் அம்மா பேரையும் சொல்கிறாங்க அவங்க. ஆகவே இந்த படங்கள்லாம் என்னாச்சு? மேடையில் பழனிசாமி அவ்வளோ பெரிய நேஷனல் லீடர் ஆகிட்டாரா?